பிரதோஷத்தின் போது சிவன் கோயிலில் எப்படி வலம் வந்து வணங்க வேண்டும்? மாதந்தோறும் இருமுறை பிரதோஷம் வருகிறது. பிரதோஷத்தின் போது சிவன் கோயிலுக்கு செல்லும் போது எந்தெந்த தெய்வங்களை எப்படி வலம் வந்து வணங்க வேண்டும் என்பதை இங்கு பார்ப்போம். பிரதோஷ நாள் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை, தேய்பிறை திரையோதசி திதியில் மாலை 4:20 மணி முதல் 7 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலமாகும். இரவா வரம் தரும் அமிர்தத்தைப் பெற வேண்டி வடவரை எனும் மந்திர மலையை மத்தாக்கி, வாசுகி எனும் நாகத்தை கயிறாகவும் திரித்து திருப்பார்கடலை கடைந்தனர். இந்த நிகழ்வு குறித்து சிலப்பதிகார ஆய்ச்சியர் குரவை என்ற பகுதியில் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி பண்டொரு நாள் கடல் வயறு கலக்கினேயே என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது வலி தாங்க முடியாமல் வாசுகி நாகம் விஷத்தை கக்கியதால் வெளியான ஆலகால விஷம் தேவர்கள் அரக்கர்களை நெருங்க அதன் வெப்பத்தை தாங்க முடியாமல் தவித்தவர்கள் சிவ பெருமானை சரணடைந்தனர். ஈசன் சக்தியுடன் நந்தி பகவானின் இரு கொண்டுகளின் நடுவே பிரன்னமாகி எங்கும் பரவி கிடந்த விஷத்தை உளுந்து அளவில் அடக்கி அனைவரையும் காக்க அந்த ஆலகால விஷத்தை உண்டார். அதைக் கண்டு சிவ பெருமானுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என கலங்கிய பார்வதி தேவி, விஷத்தால் இறைவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என அவரின் கண்டத்தில் கழுத்தில் கை வைத்து அங்கேயே விஷத்தை நிலைத்திருக்க செய்தார். அதன் காரணத்தால் தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என பெயர் வந்தது. விஷத்தை உண்டு அனைவரையும் காப்பாற்றிய காலம்தான் பிரதோஷ காலம் என கூறுகிறோம். அந்த பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியையும் தரிசனம் செய்ய சர்வ பாவமும் விலகி நன்மை உண்டாகும், மகப்பேறு உண்டாகும் என நம்பப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் பிரதட்சணம் செய்யும் முறை. பிரதோஷ காலத்தில் பிரதட்சணம் செய்யும் முறை. பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் சிவபெருமானை வணங்கும் முறையைப் பற்றி கடன்பவன புராணத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது: பிரதோஷ தினத்தில் நந்தியை தரிசனம் செய்து அங்கு நின்று சிவனை வணங்கி இடப்புறமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும். உங்களுக்கு வலது புறம். பின்னர் மீண்டும் சண்டிகேஸ்வர் உள்ள இடத்திலிருந்து வல சென்று கோமுகி எனப்படும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் நீர் வெளியே வரும் துவார வழியே தரிசனம் செய்து அங்கு நின்று இடப்புறமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும். மீண்டும் அதேபோல் மீண்டும் கோமுகிக்கு சென்று தரிசனம் செய்து பின் சண்டிகேஸ்வரர் உள்ள சன்னதிக்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டும். மீண்டும் இதேபோல் செய்ய வேண்டும். கடைசியில் நந்தியை தரிசனம் செய்து பின்னர் சிவ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். சோமசூத்திர பிரதட்சணம். இப்படி பரிதட்சணம் செய்து வழிபடுவதற்கு சோமசூத்திர பிரதட்சணம் என்று பெயர். சோமசூத்திர பிரதட்சணம் செய்து வழிபட்ட பின்னர் தன்னைத்தானே 3 முறை சுற்றிக் கொண்டு ஆத்ம பிரதட்சணம் செய்ய வேண்டும். இப்படி பிரதோஷ தினத்தில் பரிதட்சணம் செய்து வழிபட நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பலன்கள் அடைபெறுவோம்.